நான் உங்கள் எஸ்ஆர் ட்ரேடர்ஸ். மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே மொமெண்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. மொமெண்டம் இல்லாத மார்க்கெட்டில் நம்மளால் சர்வைவே பண்ண முடியாது. இந்த மொமெண்டம் எப்படி வருதுன்னா, ரீட்டெயிலாக இருக்கக்கூடிய உங்களாலேயோ என்னாலேயோ கிடையாதுங்க. இந்த மொமெண்டம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட் எ டைமில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரே டைமில் இறக்கிறதுனால மார்க்கெட் அவங்க எந்த சைடு போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மொமெண்டம் கொடுக்கும். ஸோ அவங்க பை சைட் போனாங்கன்னா மார்க்கெட் பை ஆகும், செல் சைட் போனாங்கன்னா செல் ஆகும். ஸோ இந்த மொமெண்டமை நம்மளுக்கு எப்படி தெரிய வைக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை ரீட் பண்ண தெரியலை, எப்படி இந்த இன்ஸ்டிடியூஷனல் மூமெண்ட்ஸ் வருது, எப்போ நடக்கும், எந்த ரேஞ்சில் நடக்கும் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. அந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் ட்ரேடிங் வியூ ஆப்பை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இண்டிகேட்டரில் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் பிளாக் ப்ரெஷர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் வரும், இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இதில் போய்ட்டு நிறைய ஆர்டர் பிளாக்ஸ் ரிலேட்டடான லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸில் நம்ம போய்ட்டு ஒரு 10 லைன்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆர்டர் பிளாக்ஸ் பீரிஷாக எந்த ரேஞ்சில் இருக்குது, புல்லிஷாக எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு டீட்டெயில்டாக இந்த காமிச்சிடுங்க அந்த கேண்டில் ஸ்டிக்ஸில். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன். இந்த லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு மினிமம் 2 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் கேண்டில்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் இதை பார்க்கணும். அப்போ தான் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல பீரிஷாக இன்ஸ்டிடியூஷனல் மூவ்மெண்ட்டு எந்த ரேஞ்சில் போச்சுன்னா அங்கே பீரிஷ் இன்ஸ்டிடியூஷனல் என்ட்ரு ஆகுறாங்க, கீழே எந்த ரேஞ்சில் போச்சுன்னா புல்லிஷ் இன்ஸ்டிடியூஷனல் மூவ்மெண்ட்ஸ் என்ட்ரு ஆகுறாங்கன்றதை நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் முதல் கொண்டு நம்மளுக்கு டைப் பண்ணி காமிச்சிடும். ஸோ இந்த ரேஞ்சில் வரும்போது நம்ம ஆப்போசிட்டாக ரேஞ்ச் வந்து புல்லிஷாக இருக்கும்போது நம்ம ஆப்போசிட்டாக பீரிஷ் எடுத்தோம்னா நம்மளுக்கு லாஸ் வந்துடும். ஸோ நம்ம ராங்கான சைடில் என்ட்ரி எடுக்கிறத இதன் மூலமாக பார்த்துட்டு நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு ஃபேக் பிரேக் அவுட்டையும் நம்ம கண்டுபிடிச்சி அந்த டைமில் இருந்தும் நம்ம கேபிட்டலை காப்பாற்றிக்கலாம். ஸோ இது பேக் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.